இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சிலர் நிறைய கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, என்ன குடுப்பீங்க? நாங்க இவ்வளவு பே பண்றோம். என்னென்ன சர்வீஸ் இன்க்ளூடட் ஆகுது அப்படின்றது. இது ஒரு கேள்வி. இது யூசுவலா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விதான். ஸோ என்னென்ன இன்க்ளூட் அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலையில எந்திரிச்சோன்னு பிரஷ் பண்றீங்க. பிரஷ், பேஸ்ட் இது ரெண்டுமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். மாசம் மாசம் பேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். பிரஷ் ஒரு 2 months ஒன்ஸ் உங்களுக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துருவோம். பிரஷ், பேஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்றீங்களா, அந்த சோப்பும் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்னும் உங்களுடைய ஃபேவரட் என்ன, உங்களுடைய ஃபிளேவர் என்னது, என்ன சோப்பு நீங்க பயன்படுத்துவீங்க, என்ன பேஸ்ட் பயன்படுத்துவீங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க மாசம் மாசம் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இதை பேஸ்ட், சோப்பு இதெல்லாம் உங்களுக்கு பர்சனலாவே கொடுத்துருவோம். மார்னிங் ஒரு டீ டெய்லி காலையில மார்னிங் உங்களுக்கு ஒரு டீ ஒரு 7 to 7:30 உங்களுக்கு டீ ப்ரொவைட் பண்ணிடுறோம். 8 to 8:30 உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை, ராகி தோசை, பொங்கல் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டுல என்ன இருக்குமோ அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் மார்னிங் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஸோ அதே மாதிரி லஞ்சுக்கு மதியம் 1 மணில இருந்து 1:30 உங்களுக்கு லஞ்சு, ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, ஒரே ஒரு கூட்டு தான், ஏதோ ஒரு கூட்டு இருக்கும், ஒரு குழம்பு, ஒரு கூட்டு இருக்கும். ஸோ வாரத்துல 2 நாள் முட்டை கொடுக்குறோம். ஸோ கூட்டு பிளஸ் முட்டை அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஸோ இது டெய்லி. அது மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சிக்கன் இல்லைன்னா மீன் ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்கிப் பண்ணுவோம். சில டைம்ல வீக் டேஸ்லயே கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கிப் பண்றோம். ஸோ வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு சிக்கன் இல்லைன்னா மீன் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நான்வெஜ்ஜா நாங்க கொடுக்குறோம். அது மாதிரி ஈவினிங் சேம் அதே டீ, ஈவினிங் டீ கொடுத்துட்டு கூட பிஸ்கட்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி நைட் 7:30 இருந்து 8 உங்களுக்கு டின்னர் உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஸோ டின்னர் சேம் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் டின்னரும். சப்பாத்தி, தோசை, இட்லி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு டின்னரா இருக்கும். ஸோ இதான் எங்களுடைய ஃபங்க்ஷன். இதை தாண்டி உங்களுக்கு பெட்டு, காட்டு, பெட்டு, பில்லோ கவர், பெட்ஷீட் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பிளேட்டு, டம்ளர் இது கூட நாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க வரும்போது எடுத்துட்டு வர வேண்டியது நீங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், உங்களுக்கு செப்பல், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே பவுடர், எண்ணெய் இந்த மாதிரி நீங்க டெய்லி யூஸ் பண்றது என்னெல்லாம் நீங்க டெய்லி பயன்படுத்துவீங்களோ இது எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கான அந்த ஃபீஸ் அப்படின்றது ஃபீஸ் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நாங்க முதியோர் இல்லத்துல என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது மெடிக்கல் செலவுகள் மட்டும்தான். அது 10 ரூபாய் மாத்திரையா இருந்தாலும் அது நீங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாசம் மாசம் நீங்க அதுக்கான சார்ஜ் நாங்க மெடிக்கல்ல நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். மெடிக்கல்ல இருந்தோ இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா மருந்து வாங்குறோம், மாத்திரை வாங்குறோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரோம், ஹாஸ்பிட்டல் சார்ஜ், போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி மெடிக்கலுக்கு மட்டும் தான், மெடிக்கல் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா, இந்த ஃபீஸ் இல்லாம மெடிக்கலுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். அது என்ன செலவா இருந்தாலும் சரி, சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு தைலம் வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுடைய ஃபீஸ்ல நாங்க ஆட் பண்ணி தான் நாங்க இது பண்ணோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குற இந்த இதுதான். ஸோ உங்களுக்கு டெய்லி நீடு. அது மாதிரி சிலவங்க சுடு தண்ணி குடிக்கணும், டெய்லி நான் சுடு தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்காக போட்டு கொடுத்துரும். குளிக்கிறதுக்கும் சுடு தண்ணி வேணும் அப்படின்னா ஹீட்டர் இருக்குது, நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு சுடு தண்ணி ஹீட் பண்ணியே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கா உங்க வீட்டுல நீங்க என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். சாப்பாடு மட்டும் எங்களுடைய மெனு படி தான், நாங்க ஒரு மெனு வச்சிருக்கோம். அந்த மெனு படி தான் உங்களுக்கு சாப்பாடு இருக்கும். இதுல சப்பாத்தி, தோசை எல்லாம் ஆல்டர்னேட்டிவா வந்துடும். வீட்டுல என்ன சாப்பிடுறோமோ அதே சாப்பாடு தான் எங்கேயும் இருக்கும். அதே மாதிரி காலையிலயும் சாயங்காலமும் டீ வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். டீ வேணுங்கிறவங்க பட் டீ தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டீ வேணாம், பால் வேணும், டீ வேண்டாம் பால் வேணும் அப்படின்றவங்க இதை தாண்டி காலையில ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, இதை தாண்டி நடுவுல எனக்கு ஒரு டீ வேணும், இல்ல நைட்டு தூங்கும் போது எனக்கு பால் வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மட்டும் நாங்க எக்ஸ்ட்ராவா அதை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதுதான் எங்களுடைய மெனு. இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஏதாவது வேணும், அடிஷனலா எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும், அடிஷனலா எனக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கும்போது நீங்க அடிஷனலா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாவும் அதெல்லாம் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுதான் எங்களுடைய
மெனு எங்களுக்கு வந்து நாங்க என்னென்ன உங்களுக்கு பண்றோம் அப்படின்றது. இது வந்து நெறைய பேர் கேட்ட கேள்வி. என்ன குடுப்பீங்க? என்ன கிடைக்கும்? நாங்க இவ்வளோ ஃபீஸ் பே பண்றோம். இதுல வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்ட்டு. இதோட சேர்ந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாஷ் பண்றது. வாரத்துல 1 நாள் உங்களுடைய பெட்ஷீட், உங்களுடைய பில்லோ கவர் வாரத்துல 1 நாள் வந்து வாஷ் பண்ணிடுவோம். அதே மாரி உங்களுடைய கிளாத்ஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பண்ணி குடுப்போம். அது வந்து ஆட்கள் அவங்களே பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டீஸ். ஸோ இத தாண்டி வேற எதுவுமே இருக்காது. இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ இத தாண்டி வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணி ஸோ இது அப்படின்னாக்கி வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து சரி ஓகே சார். நீங்க குடுக்குற இந்த ஃபெசிலிட்டீஸ் எனக்கு ஓகே தான். நான் வந்து தங்கி சொல்லக்கூடியவர்கள் மட்டும் இந்த ஃபோனுக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க அ தங்குறதா அந்த டைரக்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்க பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறோம். பண்றத மேக்ஸிமம் நீங்க தவிர்த்துருங்க. ஃபோன் பண்றத ஏன்னா நெறைய ஃபோன் கால்ஸ் வரதுனால நான் சொல்றேன். ஃபோன் பண்ணி தவிர்த்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்ல நான் கண்டிப்பா வந்து சேர போறேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சு சார். என்னெல்லாம் குடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சேர போறேன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி எப்பனாலும் நீங்க வரலாம். சென்னையில இருக்கிறவர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தடவ வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க டிசைட் பண்றது அது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே வாங்க. வந்து என்னுடைய முதியோர் இல்லத்துல வந்து நீங்க ஸ்டே பண்றதுக்கு நீங்க பாருங்க. ஸோ இது வந்து முதியோர் இல்லம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜெயில் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீடம் எல்லாம் இருக்குது. அதனால நீங்க வந்து ஒரு தடவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க.